ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத் ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கருவிலிருந்து வல்சலா பணிக்க பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம தை மாத பலன்கள் துலா ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த தை மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா 14/1/2026 புதன்கிழமை அனுஷ நட்சத்திரத்துல பகல் 3:07 இந்த தை மாதம் வந்து பிறக்குது. உத்தராயண பிறப்புன்னு சொல்லக்கூடியது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் துலா ராசிக்கு எப்படி இருக்குன்னா ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க. என்னன்னா 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் பண வரவ குறிக்கக்கூடியது. 2, 7 கூடிய செவ்வாய் இந்த மாதம் உச்சமாகுறாரு. 4ஆம் இடத்துல உச்சமாகி உங்களுடைய தொழில் ஸ்தானத்த பார்க்குறாரு. அது மட்டும் இல்லாம 11 கூடிய அதிபதி 4ஆம் இடத்துல இருந்து என்ன செய்றாரு? பதவி ஸ்தானத்துல இருந்து உங்களுக்கு தொழில் ஸ்தானத்த பார்க்குறாரு. இது ஒரு நல்ல அற்புதமான பலனு. உங்களுடைய ராசி அதிபதி யாரு? சுக்கிரன். சுக்கிரனே வந்து என்னன்னா 4ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்த பார்க்குறாரு. அதே மாரி நல்ல யோகத்த அதாவது சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய் 4 கிரகம் உங்களுக்கு 10ஆம் இடத்த பார்வையிடுது. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்த பார்வையிடுது. அப்ப தொழில் மூலியமா நல்ல அமைப்புகள் இருக்கு இந்த மாதத்த பொறுத்தவரைக்கும். இந்த மாதத்துல வந்து தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? அது வந்து உங்களுடைய ராசிக்கு கனகச்சிதமாக பொருந்துது. தொழில் மூலியமா நல்ல காசு, பணம், நல்ல லாபத்த ஈட்டக்கூடிய அமைப்பு. ஏன்னா 11ஆம் அதிபதி தான் லாபத்த கொடுக்கக்கூடியவரு. அவரு 10ஆம் இடத்த பார்க்குறாரு. அப்ப தொழில் மூலியமா நல்ல லாபத்த ஈட்டக்கூடிய அமைப்புகள் இந்த மாதம் உறுதியாக உண்டு. அதுக்கப்புறம் வந்து 9 கூடைய புதனும் வந்து 10ஆம் இடத்த பார்க்குறாரு. பொதுவா செவ்வாயும், புதனும் சேரும்போது என்னன்னா, உங்களுக்கு கொஞ்சம் டென்ஷன், அலைச்சல்கள் இருக்கத்தான் செய்யும். ஆனா, அதே நேரத்துல தொழில் மூலியமா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, தொழில் வந்து நல்ல காசு பணம் வரும்போது, அதுக்குண்டான உழைப்பையும் கட்டாயம் போட்டு தான் ஆகணும். ஏன் அப்டின்னா, உங்களுக்கு செவ்வாய் வந்து உங்களுடைய இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 2, 7 குடையவர். புதன் வந்து 12, 9 குடையவர். இப்ப இது 2ம் சேரும்போது என்னன்னா, தொழில் நல்ல ஃபாஸ்ட்டா மூவ் ஆகும். நல்ல காசு பணம் புரளக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஆனா, அதே நேரத்துல என்னன்னா, அலைச்சல்கள் இருக்கும். ஒரு பல்க் ஆர்டர் வாங்கணும். இந்த மாரி அமைப்புகள் தேடி இங்க வாங்க, அங்க வாங்கன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. நீங்க அலைஞ்சா மட்டும் தான் உங்களுக்கு இந்த மாதம் நல்ல காசு பணம் சம்பாரிக்க முடியும். 12 குடையவரும் சேர்த்து இது பண்றாரு. தொழில் புதுசா தொடங்கலாமா? நீங்க கேட்டீங்க அப்டின்னா, தாராளமா தொடங்கலாங்க. நல்ல காசு பணம், வருமானங்கள் இது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு உறுதியாக இருக்கு. ஆனா, புதுசா தொழில் தொடங்குறதுக்கு இது ஏற்ற மாதமானா, உங்களுடைய சுயஜாதத்தையும் பார்த்துக்கிட்டு, இந்த மாசம் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாசம் நல்ல மாசமா தான் இருக்கு. தொழில் ஸ்தானம் நல்ல வலுப்பெற்றிருக்கனால, புதுசா தொழில் தொடங்குறதுக்கு நல்ல மாதம் தான். சூரிய பலமும் உங்களுக்கு நல்ல அமைப்புகள் இருக்கு. 11 கூடைய லாபஸ்தானத்துக்குடைய அமைப்புகளும் நல்லா இருக்கு. சரி உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, 6ஆம் இடத்த அதாவது இந்த உங்களுடைய ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 6ஆம் அதிபதி யாரு? குரு. அவரு பாக்கிய ஸ்தானத்துல இருக்கிறாரு. அப்போ வந்து என்னன்னா, திடீர்னு ஒரு ப்ரமோஷன். நீங்க எதிர்பார்க்காத வகையில ஒரு நல்ல ப்ரமோஷன், ஒரு நல்ல போஸ்டிங். ஏன்னா பதவி ஸ்தானம் ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்குது. அப்ப வந்து என்னன்னா, இந்த டைம்ல வந்து உங்களுடைய விஷயங்கள நீங்க எக்ஸ்போஸ் பண்ணணும். நீங்க எந்த அளவுக்கு உழைச்சிருக்கீங்க, என்ன விஷயங்கள்லாம் நீங்க பண்ணியிருக்கீங்க அப்படின்னு தலைமையிடத்துக்கு நீங்க சொன்னா மட்டும் தான் அதுக்கு உண்டான விஷயங்கள் கிடைக்கும். ஆனா ஆட்டோமேட்டிக்காவே ஒரு ப்ரமோஷன் அப்படிங்கிறது உறுதியாக உங்களுக்கு இருக்குங்க. கவலையே பட வேண்டாம். பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உத்தியோக ஸ்தானத்துல அதாவது துலா ராசிக்கு நான் அடிக்கடி சொல்றது தான். ஏன்னா, உங்களுக்கு 2, 7 கூடிய அதாவது குடும்பஸ்தானம், அதே மாரி கணவன், மனைவி ஸ்தானம் அதாவது லைஃப் பார்ட்னரு. இது வந்து என்னன்னா, எங்கன்னா தொழில் ஸ்தானத்துல நீச்சமாகுறாரு. இந்த செவ்வாய் வந்து 10ஆம் இடத்துல உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல நீச்சமாகுறனால, ஒர்க் அப்படிங்கிறது மத்த ராசிகள் காட்டிலும் அதிக நேரம் நீங்க நெறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. உங்களுடைய வேலை பளு இயற்கையாவே உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஏன்னா அப்டின்னா, நீங்க நல்ல திறம்பட செய்யக்கூடிய நபர். அதே மாரி ஃபீல்டு ஒர்க்லாம் ரொம்ப ரொம்ப அருமையா பண்ணுவீங்க. ஸோ, இந்த ராசிக்காரங்களுக்கு எப்பவுமே ஒரு பிரச்சனைய தான் சந்திப்பீங்க. என்ன பிரச்சனை அப்டின்னா, வேலைன்னு நீங்க அலைஞ்சிட்டு இருக்கும்போது, உங்க ஃபேமிலில புரிஞ்சுக்க மாட்டாங்க. இதுதான் அதிக நேரமா நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ற மாரி இருக்கும். பட் ஆனா உங்களுடைய ராசி சிம்பல் என்ன? தராசு. ஸோ தராசு 2யும் பேலன்ஸ் பண்ணி தான் ஆகணும். அதனால ஒரு பக்கம் உங்களுடைய ஒர்க் பிசினஸு, இன்னொரு பக்கம் உங்க ஃபேமிலி கட்டாயம் நீங்க
இத வந்து பேலன்ஸ் பண்ணி தான் போணும். எங்கேயாவது ஒரு பக்கம் அதிக நேரம் டைம் இது பண்ணும்போது, இன்னொரு விஷயம் கீழ இறங்க தான் செய்யும். ஸோ, அதனால நீங்க பேலன்ஸ் பண்ணி போங்க. ஆனா, உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் நீங்க நெனச்ச விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு. ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கு. இந்த மாசத்த கரெக்ட்டா யூஸ் பண்ணிட்டீங்க அப்டின்னா, நீங்க மேல மேல டக்கு டக்குன்னு வளர்ச்சி அடைஞ்சிற முடியும். வளர்ச்சி அப்படிங்கிறது இந்த மாசம்ங்கிறது உறுதி செய்யப்பட்ட மாசமா இருக்கு. ஸோ, அதனால கட்டாயம் இந்த மாசத்த நீங்க யூஸ் பண்ணிக்கணும். அதே நேரத்துல 6 கூடையவர் 9ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு 3ஆம் இடத்த பார்க்குறாரு. அலைச்சல்கள் இருக்கும். அதே நேரத்துல கடன் ரீதியா பிரச்சனைகள், வாக்குவாதங்கள், சண்டை சச்சரவுகள் வரும். இதையும் நீங்க என்ன செய்யணும்? அதாவது ரொம்ப வார்த்தைகள விடாம பேலன்ஸ் பண்ணி போங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா 6 குடையவர் வந்து உங்களுக்கு வந்து 9ஆம் இடம் பாக்கிய ஸ்தானத்துல இருந்துட்டு பார்க்குறாருங்க. உங்களோட ராசிய பார்க்கறனால சமாளிச்சிட முடியும். ஆனா பொறுமையா ஹேண்டில் பண்ணுங்க. அதே மாரி 6ஆம் இடத்துல சனி இருக்காரு. கோர்ட்டு, கேஸு, வழக்குகள் இது மாரி இருக்குன்னா, அதெல்லாம் உங்களுக்கு சாதகமா மாறுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. உங்களுக்கு அன்ஃபேவரா போறக்கூடிய விஷயங்கள் கூட ஆப்போசிட் பார்ட்டி சரி வாங்க பேசி சுமூகமா முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு. அந்த மாரி இருந்தா கரெக்ட்டா யூஸ் பண்ணிக்கங்க. ஒரு சின்ன மருத்துவ விரயம் இருக்கு. அதே மாரி 4ஆம் இடத்துல வந்து உங்களுக்கு 2, 7 கூடயவர் மாரகாதிபதி உச்சமாகுறாரு. வண்டி வாகனங்கள்ல போகும்போது ஜாக்கிரதையா போங்க. வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப பாதுகாப்பா போங்க. நீங்க கரெக்ட்டா போனாலும் ஆப்போசிட்ல வரவங்க ஏதாவது தப்பு பண்ணா அதனால நீங்களும் சேர்ந்து பாதிப்பீங்க. அதனால வழிபாடு பண்ணிக்கங்க. என்ன வழிபாடுன்னா, கால பைரவர் வழிபாடு பண்ணிக்கங்க. முருகன் வழிபாடு பண்ணிக்கங்க. நரசிம்மர் வழிபாடு பண்ணிக்கங்க. முக்கியமா சுவாதி நட்சத்திரமும், விசாக நட்சத்திரமும் வந்து பார்த்தீங்கன்னா நரசிம்மர் வழிபாடு பண்றது ரொம்ப ரொம்ப உத்தமம். சுவாதி நட்சத்திரத்திலயோ, அல்லது செவ்வாய்க்கிழமை ராகு காலத்திலயோ நரசிம்மர் வழிபாடு பண்ணிட்டா, தேவையில்லாத விபத்து கண்டங்கள், வண்டி வாகனங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் வராம தவிர்த்தரும் இந்த வழிபாடு. அதனால உங்களுக்கு எந்த டைம் வந்து கன்வீனியன்ட்டா இருக்கோ, அந்த டைம்ல கட்டாயம் நரசிம்மர் வழிபாடு நீங்க பண்ணிக்கணும். அதே மாரி இந்த சனி வந்து இவ்வளோ நாளா பாதிப்புகள் கொஞ்சம் இருந்திருக்கும். ஆனா, இனிமேல் உங்களுக்கு பாதிப்புகள் 6ஆம் இடத்துல இருக்கனால எந்தவித பாதிப்புகளும் இல்ல. சனினால எந்தவித பாதிப்புகளும் இல்ல. கடனையும் படிப்படியா நீங்க குறைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள அவர் குடுப்பாரு. அத யூஸ் பண்ணிக்கணும். சனியோடைய பார்வை 3ஆம் இடத்துக்கு இருக்கு. அலைச்சல்கள் இருக்கு. அதே நேரத்துல வெளியூர், வெளிமாநில பிரயாணங்கள் இருக்கு. தொழில் ரீதியாகவோ அல்லது உத்தியோக ரீதியாகவோ, படிப்பு ரீதியாகவோ வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்கு. நீங்க வந்து ஒரு சாஃப்ட்வேர் ஃபீல்டுல இருக்கீங்க, ஐடி ஃபீல்டுல இருக்கீங்க அப்படின்னா, வெளிநாடுகளுக்கு போய் வேலை பார்த்தா ரொம்ப நல்லா இருக்குமே நீங்க உங்களுக்கு வந்து விருப்பங்கள் இருக்கும். அவங்கலாம் இந்த டைம்ல ட்ரை பண்ணீங்க அப்படின்னா, உடனடியாக கிடைக்கும். நீங்க அட்லீஸ்ட் ஃபாரின் ட்ரிப்பாவது போயிட்டு வரக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த மாதம் வந்து உங்களுக்கு உறுதியாக இருக்கு. ஆ விருப்பங்கள் இருந்துச்சு அப்படின்னா, அப்ளை பண்ணீங்கன்னா உடனே கிடைக்கும். விசால அந்த பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா, அது எல்லாமே நீங்கி இப்ப அந்த விசால டக்கு டக்குன்னு உங்களுக்கு கிடைச்சிரும். அதே நேரத்தில படிப்பு சம்மந்தப்பட்டவங்களுக்கு. படிப்பு வந்து பார்த்தீங்கன்னா, இவ்ளோ நாளா வந்து கொஞ்சம் தாமதங்கள் இந்த மாரி இருந்திருக்கும். ஆனா, இந்த டைம்ல 4ஆம் இடம் ரொம்ப நல்லா இருக்கு. கல்வி ஸ்தானம் ரொம்ப நல்லா இருக்கு. அதனால நல்ல ரேங்க் ஹோல்டரா மாறிருவீங்க. படிப்புல ஆட்டோமேட்டிக்காவே இன்ட்ரெஸ்ட் வந்துரும். அது இல்லாம 3ஆம் இடத்துக்கு குரு பார்வை நல்ல ஞாபக சக்தி, புத்தி கூர்மை, சுறுசுறுப்பு இது எல்லாம் ஆட்டோமேட்டிக்காவே வந்துரும். பொதுவாவே இயல்பா இருக்கிறத விட இந்த மாதத்துல வந்து நல்ல சுறுசுறுப்பா இருக்கக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு இருக்குது. அதே மாரி இந்த காலேஜ் முடிச்சுட்டு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டோ அல்லது எம்பிஏ ஸ்டூடெண்ட்டோ காலேஜ் முடிச்சுட்டு வரவங்களுக்கு இந்த கேம்பஸ்லயே கிடைக்குமான்னா, ட்ரை பண்ணுங்க. கட்டாயம் கிடைக்கும். ஏன்னா 4ஆம் இடம் ரொம்ப நல்லா இருக்கு. 10ஆம் இடம் நல்லா இருக்கு. 6ஆம் இடம் நல்லா இருக்கு. அப்போ தொழில் தொடங்குறதுனாலும் தொடங்கலாம். அதே நேரத்துல ஒரு உத்தியோகத்துக்கு போறதுனாலும் போலாம். முக்கியமா வந்து இந்த சிவில் சர்வீஸ் எழுதுறவங்களுக்குலாம் வந்து ஒரு நல்ல செய்தி வர்றதுக்கு, ஒரு ஜாக்பாட் அடிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் உங்களுக்கு இருக்கு. இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா, துலா ராசிக்கு வந்து கெரியர் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் ரொம்ப, ரொம்ப சூப்பரா இருக்குங்க. நீங்க என்ன நெனைக்கிறீங்களோ, அந்த விஷயத்துக்கு அடைய முடியும். ஆனா, அதுக்கு உண்டான உழைப்பு, கடினமான உழைப்பு, அதே நேரத்தில நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, எல்லா விஷயத்துக்கும் முயற்சி பண்ணணும். ஒரு போட்டித் தேர்வுல வெற்றி பெற முடியுமான்னு கேட்டா, வெற்றி பெற முடியும். ஆனா, அதுக்கு நீங்க தயாரா இருக்கணும். அதுக்குண்டான எல்லா விஷயங்களும் நீங்க செய்யணும். செய்யும்போது அதுக்குண்டான பிரதிபலன் உறுதியாக கிடைச்சிருங்க. அதனால நீங்க கவலையே வேண்டாம். துலா ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு நல்ல செய்திகள் இந்த மாதம் நீங்க நெனச்ச விஷயங்கள் அத்தனையுமே உங்களுக்கு நடைபெறும்ங்க. புதுசா ஒரு விஷயத்த நீங்க தொடங்கலாமான்னா, தாராளமா தொடங்கலாம். ஆடை, ஆபரண சேர்க்கை இருக்கு. அதே மாரி கணவன் மனைவி பிரச்சனைகள்லாம் நீங்கி, உங்களுக்கு கணவன் மனைவியிடையே வந்து நல்ல அந்யோன்யம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயங்கள் வரும். புதுசா வந்து என்னன்னா, நீங்க இவ்ளோ நாளா உங்களுக்கு நெறைய தடைகள் இருந்திருக்கும். அந்த தடையெல்லாம் பிரேக் பண்றது.
அந்த தடையெல்லாம் உடைச்சுட்டு முன்னேறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. இப்போ நீங்க நெறைய எவ்வளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேமிலியோட சப்போர்ட் ஆதரவுகள் உங்களுக்கு கிடைச்சிருக்காது. இந்த மாசத்துலருந்து அது உங்களுக்கு கிடைச்சிரும். நீங்க புதுசா நெறைய விஷயங்கள ஸ்டார்ட் பண்ணுங்க. நல்ல வீட்ல இருந்துட்டே சம்பாரிக்கக்கூடியது, வெளியில போய் சம்பாரிக்கக்கூடியது, அடுத்தடுத்து ஒரு ப்ரமோஷன் இந்த மாரி அமைப்புகள் இருக்கு. பொதுவாவே துலா ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பிரிந்தவர்கள் சேரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அது வந்து ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, பிரிந்தவர்கள் சேர்றதுக்கு உண்டான அமைப்பு. கணவன் மனைவிய தான் நான் சொல்றேன். அதே மாதிரி வந்து 4ஆம் இடம் இருக்கறனால, வீடு கட்டுறது, வீடு வாங்குறது அதெல்லாம் இந்த மாசத்துல உங்களுக்கு நடக்கும். இவ்ளோ நாளா நீங்க தேடிட்டு இருந்திருப்பீங்க. வீடு எதுவுமே கிடைக்காது. இந்த டைம்ல வீடு வாங்குறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. கரெக்ட்டா யூஸ் பண்ணிக்கங்க. வீடு கட்டுறதுக்கு உண்டான அமைப்புகளும் இருக்கு. 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வந்து கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள்ல இருக்கக்கூடிய இதெல்லாம் வந்து சால்வ் பண்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. இந்த உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, காதல் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மறுபடியும் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. 4ஆம் இடத்துல அதிக கிரகங்கள் இருக்கனால, 5ஆம் அதிபதி 6க்கு போறதுனாலயும், காதல் அப்படிங்கக்கூடிய விஷயங்கள் மனக்கசப்பா குடுக்கும். அதே நேரத்துல உங்க மனதுக்கு பிடித்தவர்களோட சண்டை போட்டு பிரியறதுக்கு உண்டான அமைப்புகள குடுத்துரும். உங்களுடைய தொழில் ஸ்தானம் ரொம்ப நல்லா இருக்கு. உத்தியோக ஸ்தானம் நல்லா இருக்கு. ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, அதுல கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. முன்னேறதுக்கு உண்டான வழிய பாருங்க. நீங்க நல்ல காசு பணம் சேர்த்துட்டீங்க அப்டின்னா, பிரிஞ்சவங்க தானா தேடி வரதுக்கு உண்டான அமைப்பு கூட இருக்கு. ஆனா, காதல் ரீதியா மனக்கசப்பும், மன இறுக்கத்தையும் குடுக்கக்கூடிய அமைப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு. அதெல்லாம் நெனச்சுட்டு ஃபீல் பண்ணாதீங்க. ஆட்டோமேட்டிக்கா டைவர்ட் பண்ணுங்க. உங்களுடைய அன்பும், அக்கறையும் தேவைப்படக்கூடிய நபர்களுக்கு மட்டும் குடுங்க. தேவையில்லாத நபர்களுக்கு தேடி போய் குடுக்காதீங்க. இதுலருந்து வெளில வரதுக்கு உண்டான முயற்சிகள பண்ணுங்க. அதே மாரி கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு துலா ராசியில ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. நெனச்ச காரியங்கள் எல்லாத்தையும் சாதிக்க முடியும். நெறைய வாய்ப்புகள் வரும். நெறைய காசு பணம் சம்பாரிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. உங்களுக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு புதுசா ஒரு அத்தியாயத்த ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த கலைத்துறைக்கு இருக்குது. நீங்க கரெக்ட்டா யூஸ் பண்ணிட்டீங்க அப்டின்னா, மிகப்பெரிய லெவல்ல உச்சம் தொடக்கூடிய வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு வந்துரும். சின்ன வாய்ப்புன்னு நெனச்சுட்டு விட்டுறக்கூடாது. பெரிய வாய்ப்புகள் உங்களுக்கு தானாக தேடி வரும். அதே மாரி அரசாங்க துறையில இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்குங்க. திடீர்னு ஒரு ப்ரமோஷன் 4ஆம் இடம் வந்து பதவி ஸ்தானம் தான். அதனால உங்களோட பதவி வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. சூரியன் பாதகாதிபதியா இருந்து அங்க உட்கார்றாரு. அதனால லஞ்ச லாவணியங்கள்ல ஈடுபடும்போது கவனமாக இருக்கணும். ஆனா உயர் அதிகாரிகளுடைய வந்து பாராட்டுகள் கிடைக்கும். நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். நீங்க அடுத்தடுத்து வளர்ச்சி ஆகுறதுக்கு நெறைய விஷயங்கள் அதே மாரி பழக்கவழக்கங்கள் இது மாரி நெறையா அந்த பழக்கவழக்கங்கள் மூலியமா நெறைய ப்ரமோஷன்ஸு, அதே மாரி உங்களுக்கு தேவையான விஷயங்கள சாதிக்கிறது, இந்த மாரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அரசாங்க துறையில இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பர் ஜாக்பாட் தான் நான் சொல்லுவேன். அதே மாரி அரசியல்வாதிகளுக்கு, துலா ராசியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு அரசியல் வாழ்க்கை அப்படிங்கிறது நல்லா இருக்கு. ஏன்னா செவ்வாய் வந்து பலமா இருக்காரு. சூரியன் கூட சேர்ந்திருக்காரு. ஆனா நல்ல பலம் தான். ஆனா பாதகாதிபதியாவும் இருக்காருங்க. உங்களுடைய பதவி வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா நீங்க மெயின்டெயின் பண்ணல. சிறு அலட்சியம் பெரிய ஆபத்துல கொண்டு போய் முடியும். ஆனாலும் உங்களுக்கு இந்த பதவி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா உங்களோட ராசி அதிபதி சுக்கிரன் திக்பலம் பெறுது. அதாவது 4ஆம் இடத்துல திக்பலம் பெறுது. ஒரு கிரகம் உச்சபலம் பெறுது. இதனால சூப்பரான அமைப்புங்க. நல்ல அமைப்பு. நெறைய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கப் போது. நல்ல ஞாபகம் வச்சுக்கங்க. உங்களுடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் முன்னேறணும் அப்டின்னா, கவனத்தோட செயல்படணும். சில பரிகாரங்கள செஞ்சுட்டு, தெய்வ வழிபாடுகள் செஞ்சுட்டு இருந்தாலே, உங்களுக்கு உண்டான அமைப்புகள் பெரிய லெவல்ல மாறும். தலைமையிடம் உங்களுக்குன்னு ஒரு பொறுப்பு குடுக்குறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குங்க. பொதுவாவே துலா ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பொருளாதார வாழ்க்கை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. உங்களுடைய தொழிலும் சரி, அதுவும் உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்குலாம் மிக அருமையாக இருக்கு. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா, கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஞானா ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் விஸ்வாவசு வருஷம் தை மாதம் 15/1/2026 12/2/2026 வரலும் உண்டான பலன்கள். மாத பலன்னு சொல்லும்பொழுது மாத கிரகங்களான சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாறுதல்களை வச்சு சொல்லக்கூடிய பலன்கள். இந்த மாதத்தில் வரக்கூடிய கோள் சாரம் என்ன, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல இந்த மாதத்தில் வரக்கூடிய கோள் சாரம் என்ன அப்படின்றத பார்க்கும்பொழுது, காலபுருஷ தத்துவத்தின் 3வது ராசியான மிதுன ராசியில் குரு வக்கரகதி அடைகிறார், வக்கரத்தில் இருக்கார். சிம்மத்தில் கேது, அது தவிர பார்த்தீங்கன்னா அதாவது துலாத்தில்
தனுசுல சுக்கிர பகவான், மகரத்தில் 3 கிரகம் செவ்வாய், சூரியன் மற்றும் புதன், கும்பத்தில் சனி, ராகு. இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலை இது. அதற்கு பிறகு மாறுதல்கள்னு பார்க்கும்பொழுது 15/1/2026 அன்றைக்கே சுக்கிரன் வந்து 10ஆம் இடமான மகரத்துக்கு போகிறார். அதாவது காலபுருஷ தத்துவத்தின் 10ஆம் இடமான மகரத்துக்கு போகிறார். அதற்கு பிறகு பார்த்தேனால் மகரத்தில் இருக்கக்கூடிய புதன் கும்பத்துக்கு 29/1/2026 அன்றைக்கி போகிறார். மறுபடியும் சுக்கிரன் மகரத்திலிருந்து கும்பத்துக்கு போகிறார். கும்பத்தில் பார்த்தோம்னா 4 கிரகங்கள் ஆறுது. எப்போ அப்படின்னா, அதாவது 7/2/2026 அன்றைக்கி சுக்கிரனும் வந்து கும்பத்துக்கு போயிடுறார். சனி, சுக்கிரன், ராகு மற்றும் புதன் 4 கிரகங்கள் 7/2/2026 இருக்குது. இந்த மாதத்தில் ஒரு பெரிய விசேஷம் என்னென்னா, சூரியன், செவ்வாய் இந்த 2 கிரகங்களும் வந்து மகரத்திலே ஃபுல்லாக இருக்கார் இந்த காலகட்டத்தில். இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது 15/1/2026 அன்றைக்கி உங்களுக்கு பொங்கல் பண்டிகை, அதாவது உத்தராயண புண்ணிய காலம், அதாவது உத்தராயணம் தட்சிணாயணம்னு 2 பாதியாக வருஷத்தை பிரிச்சிருக்கா. அதில் உத்தராயணம்ன்றது வந்து தேவர்கள் விழித்து கொள்ளும் நாள்னு சொல்லக்கூடியது. எல்லா விதமான சுப காரியங்களும் செய்யக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது. உத்தராயணம் தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லக்கூடியது. உத்தராயணத்தில் வந்து எல்லா விதமான ஏற்றங்களும் இருக்கும். தை மாதம் முதல் நாள் பொங்கல் பண்டிகை, அதாவது உழவர்களுக்கு பெரிய திருநாளாக சொல்லக்கூடியது. அதாவது அவங்க வந்து சூரிய நமஸ்காரம் பண்ணக்கூடிய காலகட்டம். இந்த வாட்டி பார்த்தலையானால் துவாதசி அன்னைக்கு வருது. அதாவது தை பொங்கல் வந்து துவாதசி 15/1/2026 துவாதசி கேட்ட நட்சத்திரம் வேறு வருது. இந்த பொங்கல் வைக்கக்கூடிய சரியான நேரம் பார்த்தலையானால் 9:30 10:30 சுக்கிரஹோரை, சுபஹோரையான வியாழக்கிழமையில் வரக்கூடிய சுபஹோரை. இது வந்து 9:30 10:30 மணி வருது. இது ஒரு நல்ல நேரமாக சொல்லக்கூடியது. குளிகை நேரமாக இருந்தாலும் இது ஒரு நல்ல நேரம். குளிகை நேரம் வந்து நல்ல சம்பவங்கள் நடக்குமே ஆயின் அது மறுபடியும் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதனால் பொங்கல் பானை வைக்கக்கூடிய நல்ல நேரம்னு சொல்லக்கூடியது காலை 9:30 10:30 மணிக்குள்ளே வைக்கிறது ரொம்பவுமே சிறந்தது. இந்த காலகட்டத்தில் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்களை சொல்கிறேன். நல்லபடியாக இருங்கோ. இந்த மாதத்தில் வரக்கூடிய மற்ற விசேஷங்கள்னு பார்த்தோம்னா 16ஆம் தேதி பிரதோஷம், காணும் பொங்கல்னு சொல்லுவாள். அது தவிர மாட்டுப்பொங்கல், இது எல்லாம் 16ஆம் தேதியே. அதுக்கப்புறம் வள்ளுவர் தினம் இதெல்லாம் வந்து வருது. அது தவிர பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து 25/1/2026 அன்றைக்கி ரத சப்தமி, சூரியன் தேர் சக்கரம் திரும்பக்கூடிய நாள். அன்னியிலிருந்து வெயில் ரொம்பவும் அதிகமாகக்கூடிய காலகட்டம். அதாவது சூரியன் இவ்வளவு நாளாக வந்து அதாவது தெற்கிலிருந்து வடக்கிலிருந்து வடகிழக்குக்கு மாறுறார் அவர். இந்த காலகட்டம் கிழக்கு பக்கமாக போகக்கூடியதுனால இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் வெயில் ஏறக்கூடிய காலகட்டமாக இருக்கும். 26/1/2026 வந்து நம்மளுடைய அதாவது ரிப்பப்ளிக் டே. அதாவது இந்தியா சுதந்திரம் வாங்கி அதுக்கப்புறம் ரிப்பப்ளிக் 1950 வாங்கினது. இப்போ 2026ஆம் வருஷம் வந்துடுத்து. இப்போது ரிப்பப்ளிக் டே இது ஒரு பெரிய விசேஷம். அதாவது அரசாங்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது ஆல் ஓவர் இந்தியா வந்து ஒரே ஒரு ஒருமைப்பாட்டின் கீழே இருக்கக்கூடிய ரிப்பப்ளிக் டே கொண்டாடக்கூடிய காலகட்டம். 26ஆம் தேதி அன்னைக்கு வாஸ்து, அதாவது இந்த 26ஆம் தேதி அன்றைக்கி வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள். அன்றைக்கி வந்து பார்த்தோம்னா கார்த்தால 9:52 11:22 வரலும் உண்டான நேரம் வந்து வாஸ்து கண் முழிக்கும் நாள். இந்த காலகட்டத்தில் புதுசாக மன பூஜை போடுறது, அஸ்திவாரம் தோன்றுறது, அது தவிர டாக்குமெண்ட் சைன் பண்ணி கொடுக்கறது, இதெல்லாம் வந்து பண்ணுறதன் மூலியமாக எந்த ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் ஆரம்பிச்சிங்கனாலும் அது வெற்றிகரமாக முடியக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வாஸ்து கண் விழிக்கும் பொழுது 5 வகையாக பிரிக்கிறார். அதாவது பொதுவாகவே பார்த்தோம்னா இது ஒரு 1.5 மணி நேர காலகட்டம். 18 நிமிஷமாக 5 மணி நேரமாக பிரிக்கிறார், 5 வகையாக பிரிக்கிறார். அதாவது வாஸ்து புருஷன் கண் விழித்து அவருடைய காலை கடன்கள் செய்யக்கூடியது, பிறகு குளிக்கக்கூடிய ஒரு 18 நிமிஷம், அதற்கு பிறகு போஜனம் செய்யக்கூடியது, அதாவது அதற்கு பிறகு வந்து பூஜை செய்யக்கூடியது, பிறகு போஜனம் செய்யக்கூடியது, அதற்கு பிறகு தாம்பூலம் தரிக்கக்கூடியது. இந்த கடைசி 18 36 நிமிஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய
அதாவது 10:52 11:22 வரலும் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நிச்சயமாக நிறைவேறும். அதாவது மனைக்கால் நடுறது, அதை அடிகோல் நடுறது, அதை தவிர உங்களுக்கு கிணறு வெட்டுறது, புதுசாக கான்ட்ராக்ட் கையெழுத்து போடுறது, கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது, இது எல்லாமே நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்து நல்லபடியாக முடியக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதம் பார்த்தாலேயானால் பௌர்ணமி வருது. அதாவது மிகப்பெரிய விசேஷம். தை பௌர்ணமி அப்படின்றது மிகப்பெரிய ஏற்றமான காலம். தை அமாவாசையும் பெரிய விசேஷம். ஏன்னா உத்தராயண புண்ணிய காலத்தில் வரக்கூடிய முதல் அமாவாசை தை அமாவாசை. 18/1/2026 தை அமாவாசை. பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்கிறது உங்களுடைய சந்ததியினரை நல்லபடியாக வழியேற்றி செல்லக்கூடும். அதனால் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள். அதாவது அது அந்த திதியில் வேறு எந்த ஒரு விஷயங்களையும் செய்யாமல் பித்ருக்களுக்கு திதி கொடுக்கறது மட்டும்தான் செய்யணும். புதுசாக எதையும் ஆரம்பிக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணக்கூடாது. இது 18/1/2026 வருது. அதற்கு பிறகு பௌர்ணமி எண்ணிக்கை பார்த்தாலேயானால் பௌர்ணமி 1/2/2026 தை பௌர்ணமி பெரிய விசேஷமான நாள். தை பௌர்ணமி பார்த்தாலேயானால் வடலூர் அப்படின்னு சொல்லும்போது ராமலிங்க அடிகளார் வரும். அதாவது ராமலிங்க அடிகளாருடைய தினம். வடலூரில் பார்த்தாலேயானால் அந்த இது தைப்பூச திருநாள் வேறு அன்றைக்கி. முருகனுக்கு ரொம்ப விசேஷம். அதை தவிர ஏற்றிய வயிற்றில் எரியக்கூடிய நெருப்பை அணைக்கக்கூடிய, அதாவது சாப்பாடு போடணும் அப்படின்றத மிகவும் வலியுறுத்தி சொல்லக்கூடியவர். சொல்லி அது இன்னி வரலும் எரிஞ்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது பெரிய விசேஷம். அதாவது உணவு தானமாக கொடுக்கறது, சாப்பாடு தானமாக கொடுக்கறது, பசி அற்ற நிலை எல்லாருக்கும் இருக்கணும், யாரும் பசித்து இருக்கக்கூடாது அப்படின்றத எடுத்து நல்லபடியாக சொன்னது. சரி, இந்த மாதம் அதாவது தை மாதம் ஒரு ராசிக்கும் என்ன வகையான மாற்றங்கள் ஏற்றங்கள் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் வேணும்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெயர், பிறந்த நேரம், பிறந்த தேதி, பிறந்த வருடமோட போடுங்க. உங்களுடைய தாய் தந்தையார் பெயரும் போடுங்க. டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து, அதை தவிர உங்களுடைய பேரண்ட்ஸ் நேம் இது வரலாம் போடுங்க. உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்றதை பார்த்துட்டு அதற்கு பிறகு உங்களுக்கு நான் அப்பாயின்மெண்ட்டு கொடுக்குறேன். உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டை நீங்கள் இந்த டேட்டு டைம் போட்டதுக்கப்புறம் என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன். அந்த கட்டணத்தை செலுத்தி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டும் போது உங்களோட பேசுகிறேன். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை தை மாதம் ஒரு ராசியாக எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். துலாம், சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிரன். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் 4ஆம் இடத்துல போயிருக்கார். திக்பலம் பெறுறார். பெரிய விசேஷம். திக்பலம் பெறுறது ஆட்சி பலம் பெறுறதுக்கு சமம். அதனால் ராசிநாதனே ஆட்சி பலம் பெறுற மாதிரி கணக்கு. அதனால் உங்களுடைய ராசியில் ஆட்சிநாதன் என்னென்ன செயல்பாடுகளை செய்வாரோ அந்த எல்லாத்தையுமே நிச்சயமாக செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தீர்க்கமான சிந்தனை, எல்லா விஷயங்களிலும் காரியங்களிலும் நல்ல ஒரு முடிவை எடுக்கக்கூடிய காலகட்டம். 4ஆம் இடம் வலுத்து போகிறது. 4ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா 11ஆம் அதிபதி, அதாவது சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் 4 மாத கிரகங்கள் நிற்கிறார். பெரிய விசேஷத்தை கொடுக்க போகிறார். இதில் என்ன அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு 11ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சூரியன். அதாவது நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அந்த செயல்பாடுகள் இந்த மாதத்தில் நிச்சயமாக உங்களுக்கு சேரும். நீங்கள் கண்டிப்பாக அதை அடைந்தே தீருவீர்கள். அதாவது தை மாதம் விஸ்வாவசு வருஷம் 15/1/2026 12/2/2026 வரலும் உண்டான காலகட்டத்தில் உங்களுடைய ராசிநாதன் திக்பலம் பெறுறதும் 11ஆம் அதிபதி தான் உங்களுடைய, அதாவது நீங்கள் மனசில் நினைக்கக்கூடிய எல்லா விதமான விஷயங்களும், அதாவது இது வேணும் அது வேணும்னு அதாவது உங்களுடைய மனசுக்குள்ளே நினைக்கக்கூடிய எல்லா விதமான விஷயங்கள் எது வேணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே கைகூடக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டமாக இருக்கும். அதனால் பார்த்தோம்னா 11ஆம் அதிபதி சேர்ந்திருக்கார். அதோட 7ஆம் சேர்ந்திருக்கார். அதனால் பார்ட்னர்ஷிப் கன்சல்ட்டில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். கூட்டு தொழிலில் நல்ல ஒரு லாபங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். புதிய வீடு மனை அமையக்கூடிய வாய்ப்பு. 4ஆம் இடத்துல 7ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கிறது 7க்கு 10ல் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. எடுத்த காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறும். புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம், தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம், படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு.
இவ்வளவு நாளாக மன அழுத்தத்தில் இருந்தீங்க. அதாவது சுக்கிரன், அதாவது துலா ராசிக்காரர்கள்லாம் வந்து எது எடுத்தாலும் தொட்டாலும் பிரச்சனைகள்லாம் இருந்துகிட்டே இருந்தது. இப்போ பார்த்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றங்கள் வரும். ராசிநாதன் திக்பலம் பெறுறது பெரிய விசேஷத்தை கொடுக்க போகிறது. அது தவிர 9ஆம் அதிபதியும் சேர்ந்துருக்கார். எப்போவுமே 1, 5, 9 பற்றி பேசுவோம். 1ஆம் அதிபதி, 5ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி மூன்றும் நல்லபடியாக ஒரு ஜாதகத்தில் இருந்ததுன்னா அவர்களுக்கு என்றைக்குமே பிரச்சனைகள் வந்தாலும் சூரியனை கண்ட பனி போல் கிட்ட கூட வராது. அப்படியே காஞ்சி போகக்கூடிய, இருக்கிற இடமே தெரியாத போகக்கூடிய அளவுக்கு இருக்கும். அந்த மாதிரி இப்போ பார்த்தாலேயானால் 4ஆம் இடத்துல உங்களுக்கு சுக்கிரனும் இருக்கார், புதனும் போயிருக்கார், 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவரும். அதாவது சுக்கிரன் வந்து கேந்திரம் பெற்று 4ஆவது கேந்திரம் பெற்றிருக்கிறதுனால ஆட்சி பலம், அதாவது திக்பலம் பெற்றதுனால ஆட்சி பலம் பெற்றதற்கு சமம்னு சொல்கிறோம். 5ஆம் இடத்துல சனியும் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது பெரிய விசேஷம். அவர் குருவின் பார்வையில் வேறு இருக்கார். எந்த ஒரு காலகட்டத்திலும் பார்த்தாலேயானால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதம். குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். எந்த ஒரு விஷயத்திலும் வெற்றி நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த மாதத்தில் மொத்தமாக பார்க்கும்பொழுது இந்த துலா ராசிக்காரர்களுக்கு தை மாதம் பெரிய ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லலாம். எடுத்த காரியங்கள் நிறைவேறும். தீர்க்கமான சிந்தனைகள் மூலியமாக வெற்றி வாகை சூடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். எந்த ஒரு விஷயத்திலும் உங்களுடைய அபிலாஷைகள் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. நினைத்த கனவுகள் பலிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி, உங்களுக்கு உண்டான கம்ஃபர்ட்ஸ் எல்லாம் வரும். வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் வரும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். எடுத்த காரியங்களில் வெற்றி நிறைவேறக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அது தவிர பார்த்தாலேயானால் குழந்தை பிராப்தி ஏற்படும். ரொம்ப நாளாக குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படும். என்ன சார் இது, 5ஆம் இடத்துல ராகுவும் சனியும் இருக்கான, இருந்தாலும் 5ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடம்னு சொல்லக்கூடியது புத்திரஸ்தானத்தை குறிக்கும். அந்த ஸ்தானத்தினுடைய அதிபதி ஆட்சி பெற்று கும்பத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம். அது தவிர வந்து குருவினுடைய பார்வையும் இருக்கிறதுனால கண்டிப்பாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்பு. சொந்த ஊர் கோவிலுக்கு போட்டு வருவீங்க. அதாவது குடும்பத்தினுடைய நேட்டிவ் அப்படின்னு சொல்லக்கூடிய தந்தையினுடைய பூர்வீக கோவிலுக்கு போயிட்டு வரக்கூடியது வாய்ப்புகள் உண்டு. அங்கே இருக்கக்கூடிய எல்லா தெய்வங்களை போய் வணங்கிட்டு வாங்க. உங்களுக்கு பெரிய மாறுதல்கள் வரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. இந்த காலகட்டத்தில் சில நாட்கள் நீங்கள் தள்ளி வைக்கிறதுனால அந்த சில நாட்கள்னு சொல்லக்கூடியது சந்திராஷ்டம நாட்கள். அந்த சந்திராஷ்டம நாட்கள் இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் 27/1/2026 29/1/2026 வரலும் உண்டான நாட்கள். இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிவானில் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டி இருந்ததுன்னா அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு வந்து ஒரு 1/2 டம்ளர் பசும் பால் கொடுத்துட்டு போங்க. சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். அது தவிர பார்த்தீங்கன்னா இந்த துளாராசிக்காரர்கள் இந்த அரசு, அதாவது இந்த கலைத்துறையில் இருக்கிறவங்க, அது தவிர வந்து இந்த ஆடை நெய்யும் இதில் இருக்கிறவங்க, அது தவிர இந்த சர்ஜரி, அதாவது டாக்டராக இருந்து சர்ஜரிலாம் பண்ணுறவங்க, அறுவை சிகிச்சை நிபுணர்களாக இருக்கிறவங்க, சினிமா தொழிலில் வந்து இந்த ஸ்க்ரீன் பிளேயில் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். வெள்ளை ஆடை நெய்பவர்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. நூல் அந்த மாதிரி விஷயங்கள், பால் பதனிடும் தொழில், இதெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய மாறுதல்கள், ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது. இந்த துளாராசிக்காரர்கள் அருகில் இருக்கக்கூடிய நரசிம்மர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. நரசிம்மரை போய் வழிபடுங்க. துளசி மாலை ஒன்று போடுங்க. பானகம் சமர்ப்பிங்க. உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி நிச்சயமாக உண்டு. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம்.